இன்றைக்கி மியூசிக்கில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, மோட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மோட்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராக்ரஷன். இப்போ சி எடுத்துக்கிட்டோன்னா CDEFGABC இது வந்து ஒரு ப்ராக்ரஷன். இது வந்து சி மேஜர் ஸ்கேலோட ப்ராக்ரஷன். இது வந்து சிலேருந்து ஆரம்பித்து சியில் முடியுது. இது வந்து நம்பரிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா சி வந்து 1 2 3 4 5 6 7 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 1 ஷார்ப்னா சி ஷார்ப், 4 ஷார்ப்னா 1 2 3 4 ஷார்ப் எஃப் ஷார்ப். இதுதான் நம்பரிங் டேர்ம்ஸில் ஒரு ப்ராக்ரஷனு. இந்த சி மேஜர் ஸ்கேல் வந்து மோடுக்க லாங்குவேஜை நம்ம சொல்லணுமா இருந்தால் இதுக்கு மோடு வந்து அயோனியன், சி அயோனியன். அது வந்து CDEFGABC. இது வந்து சி அயோனியன். இதுக்கு அடுத்த மோடு என்னன்னா சி டோரியன். டோரியன்னா என்னென்னா சிலேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் 3க்கு மட்டும் ஒரு ஃப்ளாட் வரும், 7க்கு ஃப்ளாட் வரும். அது எப்படி போகும்னா 1 2 3 4 5 6 7 8. இந்த மோடு தான் சி டோரியன். இதை எப்படி லேர்ன் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சி வந்து ஃபஸ்ட்டு நம்பரிங் டைமில் ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த CDFGன்னு சொல்கிறது என்னென்னா டோரேமிஃபா சோலாட்டிடோ, இல்லைன்னா சரிகம பதனிசா. இப்போ இந்த டோரேமிஃபா ப்ரோக்ரஷனில் சி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி ஒரு டோரேமிஃபா ப்ரோக்ரஷன் எடுக்கணும். அதில் சி 2வது டிகிரி வர்றது மாதிரி உள்ள ப்ரோக்ரஷனை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதுதான் சி டோரியன் மோட். எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பி ஃப்ளாட் இல்லைன்னா ஏ ஷார்ப். இதோட டோரேமிஃபா ப்ரோக்ரஷன் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா இதில் வந்து முடியும். அதுக்கு அடுத்த ஆக்டேவ் போயாச்சுன்னா அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ராக்ரஷனை பி ஃப்ளாட் இல்லைன்னா ஏ ஷார்ப் மேஜர் ஸ்கேல், இதே மேஜர் ஸ்கேலை சியில் தொடங்கி சியில் முடித்தோன்னா அதுதான் சி டோரியன். இப்போ சி டோரியனுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏ ஷார்ப் இல்லை பி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலோட சேம் ப்ராக்ரஷன், ஆனால் சியில் தொடங்கி சியில் முடியணும். அடுத்த மோடு வந்து சி ஃப்ரிஜியன். ஃப்ரிஜியனில் அதே மெத்தடு தான். சி வந்து இந்த டோரேமிஃபா ப்ரோக்ரஷனில் 3rd டிகிரியில் எங்கே வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சி வந்து செகண்டில் வரும், டோ ரே. அடுத்தது 3rd டிகிரியில் சி வர்றது மாதிரி உள்ள ஒரு மேஜர் ஸ்கேல் எடுக்கணும். அது என்னென்னா இது வந்து ஜி ஷார்ப். இப்போ ஜி ஷார்ப் மேஜர் ஸ்கேலை நீங்கள் ப்ளே பண்ணும்போது இங்கே வந்து முடியுது. அடுத்து இதே மாதிரி அடுத்த கவுண்ட் போகும். இப்போ ஜி ஷார்ப் இல்லை ஏ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலோட ப்ராக்ரஷனில் சியில் தொடங்கி சியில் முடிஞ்சால் அதுதான் சி ஃப்ரிஜியன். அடுத்தது சி லிடியன். லிடியன்னா என்னென்னா, இப்போ 3rd டிகிரி பார்த்தாச்சு, நீ 4th டிகிரி, அதாவது டோரேமிஃபா ப்ரோக்ரஷனில் டோ ரே மீ ஃபா. ஃபா வந்து சியில் வர்றது மாதிரி உள்ள ப்ரோக்ரஷன் எடுக்கணும். அது என்னதுன்னா ஜி. ஓகேவா? இந்த ஜி ப்ரோக்ரஷனில் சி வந்து 4th டிகிரியில் வருது. அப்போ அடுத்து இது அப்படியே போகும். ஓகேவா? அப்போ இந்த ஜி ஸ்கேலோட ப்ரோக்ரஷனில் சியில் தொடங்கி சியில் முடிஞ்சால் அதுதான் லிடியன். அதுக்கு அடுத்த மோடு வந்து மிக்ஸோலிடியன். மிக்ஸோலிடியனில் சேம் தான், டோரேமிஃபா ப்ரோக்ரஷனில் 5th டிகிரியில் சி வரணும். அது என்னன்னா எஃப் மேஜர் ஸ்கேல். எஃப் மேஜர் ஸ்கேலை ப்ளே பண்ணிட்டா போதும். ஓகேவா? அடுத்து இதே மாதிரி இப்படி கண்டிப்போம். இப்போ இதே எஃப் மேஜர் ஸ்கேலை சியில் தொடங்கி சியில் முடிக்கணும். இதுதான் மிக்ஸோலிடியன். அதுக்கு அடுத்தது ஏலியன். இதில் என்னென்னா 6th டிகிரியில் சி வர்றது மாதிரி உள்ள ப்ரோக்ரஷன். அது என்னென்னா டி ஷார்ப் இல்லை இ ஃப்ளாட். இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலில் சியில் தொடங்கி சியில் முடிக்கணும். இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் இல்லை டி ஷார்ப் மேஜர் ஸ்கேலோட டோரேமிஃபா ப்ரோக்ரஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தொடங்க பாருங்கள். இதுதான் டி ஷார்போட சரிகம ப்ரோக்ரஷன். இதே ப்ரோக்ரஷனை நீங்கள் சியில் தொடங்கி சியில் முடிக்கணும். இங்கே இருந்து வருவாங்க பாருங்க, 1 2. ஓகேவா? இந்த மோடு தான் அயோலியன். லாஸ்ட் மோடு லோக்ரியன். லோக்ரியன் என்னன்னா இதை 7th டிகிரியில் வர்றது மாதிரி பார்க்கணும். அது வந்து சி ஷார்ப். சி ஷார்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் இல்லை டி ஃப்ளாட். ஓகேவா? இதுதான் சி ஷார்ப் மேஜர் ஸ்கேலோட ப்ரோக்ரஷன். இதே சி ஷார்ப் மேஜர் ஸ்கேலை நீங்கள் சியில் தொடங்கி சியில் முடிக்கணும். இங்கே ஓகேவா? இவ்வளோதான்.
இதுதான் சி லாக்ரியன். இது எங்கெங்க யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் இதுவரை ப்ளே பண்ணி பார்த்த சாங்கில் இதில் இருக்கிற எந்த மூட்லையுமே நான் ப்ளே பண்ணி பார்த்ததில்ல. இந்த மாதிரி எந்த சாங்குமே நான் இதுவரை பார்த்ததில்ல. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ப்ராக்ரஸ் இல்லை, நீங்கள் ஏதாவது சாங் தெரிஞ்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் ஒரு வேளை நான் இந்த மாதிரி இந்த மோட் லெவலில் ஏதாவது ஒரு சாங் கண்டுபிடிச்சேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.